அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது வேரும் விழுதும் எனும் நூலில் இடம்பெற்ற தாய்மையின் தூய்மையான தெய்வீகப் பண்பை நயம்பட எடுத்தியம்பும் தாய்மை அது தெய்வீகம் எனும் கட்டுரையை செவிமடுத்து இன்புறுங்கள். யாருக்கு யார் பிள்ளையாக பிறப்பதென்பதும் யாரை யார் பிள்ளையாக பெறுவது என்பதும் ஆராய்ச்சியினால் அறிய முடியாத சிந்தனை கெட்டாத சாதாரண காரியங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. இது தேவ ரகசியம். அதனால் இன்னாருக்கு இன்னார் பிள்ளையாக வர வேண்டும், இன்னாருக்கு இன்னார் தாயாக வர வேண்டும் என்ற ஊழ் விதி முற்பிறப்பை கொண்டு நிர்ணயிக்கப்படுகின்றது. எழுதிச் செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் அழுது தொழுது நின்றாலும் அதிலோர் எழுத்தும் அழியாது என்ற கவிமணி தேசிக விநாயகம்பிள்ளையின் கூற்றும் எமது புராண இதிகாச காப்பிய கதைகளுமெல்லாம் இதை உறுதி செய்கின்றன. ஊழாகிய விதியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்கிறது இந்து சமயம். இயந்திரங்கள் பழுது பார்க்கப்படுகின்ற இடத்தில் பல வகை வாகனங்களின் உதிரி பாகங்களையும் கழற்றி போட்டு விடுவது போன்றது பல உயிர்களும் ஓரிடத்தில் சென்று சேர்வது என்று கொண்டால், ஒரு கைதேர்ந்த பொறிநுட்பவியலாளன் மெக்கானிக் அந்த வாகனங்களுக்குரிய உதிரி பாகங்களை கவனமாக எடுத்து அந்த வாகனங்களில் உரிய முறையில் பொருத்தி விடுவதைப் போன்றதுதான் உயிர்களையும் உறவுகளோடு பொருத்தி விடுகின்ற செயல் என்று ஒரு வகையாக சொல்லலாம். அதாவது பேருந்து வண்டிக்குரிய உதிரிப்பாகங்களை பேருந்து வண்டியோடும், மோட்டார் சைக்கிளுக்குரிய உதிரிப்பாகங்களை மோட்டார் சைக்கிளோடும் பொருத்தி விடுவதை போன்றது. இந்த உறவுகளுக்குள்ளே தாய் பிள்ளை, கணவன் மனைவி ஆகிய இரண்டு உறவுகளும் மிகவும் முக்கியமானவை. கணவன் மனைவி உறவு இன்று பெருமளவுக்கு விளங்கிக் கொள்ளப்படாத காரணத்தினால் போற்றப்படுகின்ற உறவாக இல்லாமற் போய்கொண்டிருக்கின்றது. நாட்டுக்கு நாடு இவ்வுறவு மாறுபட்டு கொண்டு போனதாலும் மாற்றப்படக்கூடியதாக இருப்பதாலும் இவ்வுறவு பெருமையை இழந்துவிட்டது எனலாம். ஆனால் தாய் பிள்ளை என்கின்ற உறவு மட்டுமே தான் இன்று வரையில் போற்றப்படுகின்ற ஓர் உறவாக இருந்து வருகின்றது. புனிதமானதாக போற்றப்படுகின்ற இவ்வுறவு இன்னும் நீடிக்கும் என்று நம்புவோம். கடவுளின் படைப்பிலே தாய்மையின் மகத்துவம் பற்றி பறவைகளை விலங்குகளை வைத்து ஆராயும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. பகுத்தறிவில்லாததாக சொல்லப்படும் உயிரினங்களின் தாய்மைக்கு தலை தாழ்த்தி வணக்கம் செலுத்த வேண்டியது பகுத்தறிவோடு கூடிய ஆறறிவு படைத்த மனிதரின் தலையாய கடன் என்றே கருதுகின்றேன். கோழி தனது முட்டைகளோடு வேறு கோழிகளின் முட்டைகளையும் தெரிந்தோ தெரியாமலோ அடைகாக்கும் ஒரு கோழி அந்த முட்டைகளிலிருந்து வெளிவந்த குஞ்சுகளை எவ்வளவு கவனமாக பாதுகாக்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. பருந்தோ அல்லது வேறு பிராணிகளோ குஞ்சுகளை பிடிக்க வந்தால் தன் குஞ்சுகளை காப்பதற்காக அவற்றோடு போராடுவதையும் அக்குஞ்சுகளை சிறகுக்குள் அணைத்து பாதுகாத்து கொள்வதையும் பார்க்கும் பொழுது தாய்க்கோழி ஏன் அப்படி செய்கின்றது என்று நினைத்து பார்க்க ஆச்சரியம் மிகுந்து கொண்டே செல்கிறது. கோழி தன் குஞ்சுகளுக்கு தானே இரை எடுத்து ஊட்டுவதும், குப்பையை கிளறிவிட்டு குஞ்சுகள் உண்ண வழி காட்டுவதும், இரவில் தன் சிறகுகளுக்குள் குஞ்சுகளை அணைத்து பாதுகாப்பதும் ஆச்சரியமானதாகவே இருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் தாய்க்கோழி செய்கின்றது? இந்த அறிவு இதற்கு எப்படி வந்தது? இப்படி பாதுகாத்து வளர்க்க வேண்டிய உணர்வு அதற்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? சிறிது காலம் சென்றபின் தானே கொத்தி விடை துரத்தப் போகின்ற குஞ்சுகள் மேல் அக்குஞ்சுகளின் பாதுகாப்பு காலம் வரையும் தாய்க்கோழி நடந்து கொள்கின்ற விதம் ஆச்சரியமாக இல்லையா? பூனை தனது குட்டிகளை பாதுகாப்பதற்காக ஈன்ற சில நாட்களுக்குள் ஒரே இடத்தில் குட்டிகளை வைத்திருக்காமல் 7 இடங்களுக்கு தூக்கிச் சென்று இடம் மாற்றி வைத்து அந்த குட்டிகளை பாதுகாத்து வளர்ப்பதை பார்க்கும்போது பூனைகள் ஏன் இப்படி செய்கின்றன என்ற ஆச்சரியம் உங்களுக்கு ஏற்படுவதில்லையா? பூனை தனது குட்டிகளை தனது வாயினால் கவ்வி தூக்கிச் சென்று இடம் மாற்றி வைத்து பாதுகாப்பதை பார்த்த சைவ சித்தாந்திகள் ஆண்டவனுக்கும் அடியவனுக்கும் உள்ள ஒரு உறவு நிலையை இச்செயலோடு ஒப்பிட்டு
மாச்சால சம்பந்தம் என பெயரிட்டு வழங்கினர். மாச்சாலம் என்பது பூனைக்குரிய ஒரு பெயர். இதைவிட ஆச்சரியமானது ஒன்று உண்டு. நீர்நிலைகளிலே வாழ்கின்ற ஆமைகள் நீருக்கு வழியிலே சென்று புதர் மறைவில் மண்ணை தோண்டி முட்டைகளை இட்டு மண்ணால் மூடிவிடுகின்றன. 1000 முட்டைகள் வரையில் ஆமைகள் ஒரே தடவையில் இடுகின்றனவாம். அந்த முட்டைகளை வேறு உயிரினங்கள் குடித்துவிடக்கூடாது என்பதற்காக மண்ணால் நன்றாக மூடிவிடுவது மட்டுமன்றி எந்த இடத்திலே முட்டைகள் மூடப்பட்டிருக்கின்றன என்பதை எதிரிகள் அறியாத வண்ணம் அந்த இடம் முழுவதும் நடந்து திரிந்து காலடி சுவடுகளை பதித்துவிட்டு நீர்நிலைக்கு சென்று விடுகின்றன. முட்டைகள் குஞ்சாக வருகின்ற காலம் நோக்கி தண்ணீர்க்கரையில் வந்து தாய் ஆமைகள் காத்திருக்க முட்டையிலிருந்து வெளியேறிய குஞ்சுகள் மண்ணை தோண்டிக்கொண்டு வெளியே வந்து தாய் காத்திருக்கின்ற நீர்க்கரைக்கு சென்றடைந்து தாயோடு சேர்ந்து விடுகின்றன. ஆமை தண்ணீருக்குள்ளே இருந்து கொண்டு தரையிலே தான் மணலுக்குள்ளிட்டு மூடி வைத்த முட்டைகளை மனதுக்குள் நினைக்க அந்த நினைப்பினாலே அடைகாக்கப்பட்ட முட்டைகள் குஞ்சுகளாக மாறி தாயிடம் வந்து சேர்கின்ற விசித்திரத்தை பார்த்த சைவ சித்தாந்திகள் குருவுக்கும் சீடனுக்கும் இடையேயுள்ள ஒரு வகை பிணப்பை இதன் மூலமாக விளக்கினார்கள். ஆமைகள் ஏன் இவ்வகையாக முட்டைகளை இட்டு பாதுகாக்கின்றன? வம்சவிருத்திக்காகவா அல்லது எதிர்கால தேவைகளுக்காகவா? இதனை எண்ணும் பொழுதோ அறியும் பொழுதோ ஆச்சரியமானதாக இல்லையா? இந்த தாய்களுக்கும் குஞ்சுகளுக்கும் உள்ள பிணைப்புக்கு காரணமாக எதை சொல்லலாம்? முதலை குஞ்சுகள் நீர்நிலையிலே நீந்தி விளையாடும் பொழுது அக்குஞ்சுகளுக்கு ஆபத்து என்றால் தாய் முதலை வாயை பெரிதாக அங்காந்து கொள்ளும். குஞ்சு முதலைகள் நீந்து வந்து தாயின் வாய்க்குள்ளே புகுந்து கொள்ளும். தாய் முதலை வாயை திறந்து குஞ்சுகளை மீண்டும் நீந்தி திரிய விடும். இதனை பார்த்து முதலை அன்பில்லாத பிராணி என்றும் தன் குஞ்சையே தின்கின்றது என்றும் சிலர் கருதியிருக்கிறார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது. ஏனெனில் தன் குஞ்சையே தின்கின்ற அன்பில்லாத பிராணி முதலை என்று முற்காலத்தில் பாடியிருக்கின்றார்கள். தன் பார்ப்பு தின்னும் அன்பின் முதலை என்பது பழம்பாடல் வரி. காகம் தனது முட்டைகளோடு குயிலின் முட்டைகளையும் சேர்த்து பாதுகாத்து அடைகாக்கின்றது. தனது குஞ்சுகளோடு குயிலின் குஞ்சுகளுக்கும் இரையூட்டுகின்றது. தன் குஞ்சுகளைப் போலவே குயிலின் குஞ்சுகளையும் பாதுகாக்கின்றது. ஆனால் குயிற்குஞ்சுகளை இனங்கண்டு கொண்ட பின்பு கொத்தி விரட்டி விடுகின்றது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ற உணர்வு எப்படி ஏற்பட்டது? மீன்கள் நீர்நிலைகளிலே முட்டைகளை இடுகின்றன. அம்முட்டைகள் குஞ்சுகளாகும் வரை தனது பார்வையினாலே அங்கிருந்து அடைகாக்கின்றன. ஆமை எப்படி மனதாலே, அதாவது நினைப்பாலே அடைகாத்ததோ அதே போல மீன்கள் பார்வையினாலே அடைகாத்து தம் முட்டைகளை பாதுகாக்கின்றன. இதனை நுட்பமாக அவதானித்த சைவ சமயிகள் தனது பார்வையினாலே மக்களை பாதுகாக்கின்ற அம்பிகையை மீனாட்சி என்று அழைத்தனர். அக்கம் என்றால் கண் என்று பொருள். மீனாட்சி என்பது மீனை போன்ற கண்ணுடையவள் என்று பொருள்படும். இங்கு மீன் கண்ணின் வடிவத்திற்கு ஒப்பிடப்படாமல் மீனின் கண்ணின் செயற்பாடு அம்பிகையின் கண்ணின் செயற்பாட்டிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்ற நுட்பத்தை அறிந்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. மீன்கள் ஏன் தங்களது முட்டைகளை அவ்வளவு கவனமாக பார்வையினாலே அடைகாக்கின்றன? அதனாலே தாய் மீன்களுக்கு என்ன லாபம்? உயிரினங்களுக்குள்ளே தாய்மை உணர்விலே மிகவும் மேம்பட்டதாக பசுமாட்டையே சொல்கின்றார்கள். அதனால்தான் மனுநீதி கண்ட சோழனின் மகன் தேரூர்ந்து சென்று பசுக்கன்றை கொன்றதையும் தாய் பசு நீதி கேட்டு மணி அடித்ததையும் பெரிய புராணம் மிகச் சிறப்பாக சொல்லி காட்டுகின்றது. தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவையும் ஆண்டவனுக்கும் அடியவனுக்கும் உள்ள உறவையும் உதாரணம் மூலம் காட்ட விரும்பிய புலவர்கள் தாய்ப்பசுவையும் அதன் கன்றையுமே உதாரணமாக்கினார்கள். தான் ஈன்ற கன்றை தன் நாவினால் நக்கி சுத்தம் செய்கின்ற தாய்ப்பசுவை பார்க்கும்போது தாய்மையின் உணர்வை திட்டத் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வகையிலே மனித குலத்திலே தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு 10 மாத காலம் வரைக்கும் ஒருவரை ஒருவர் பார்க்காத உறவு. குழந்தை முதலிலே அறிந்து கொள்வது தாயைத்தான். தாயோடு தொடர்புபடுத்தியே ஏனைய உறவுகளை
குழந்தை அறிந்து கொள்கின்றது. தாயோடு தொடர்பு படுத்தியே மற்றவர்களோடு உணர்வையும் பகிர்ந்து கொள்கின்றது. தாயின் அரவணைப்பாகிய சூடு செயற்கையாக ஓரளவுக்கு ஊட்டப்பட முடியுமாயினும் தாய் அன்புக்கு நிகரான அன்பை குழந்தைக்கு ஊட்டவே முடியாது. குழந்தையின் பசிதீர வயிறு நிறைய வேறு பால்கள் ஊட்டப்பட முடியுமானாலும் தாய்ப்பாலுக்கு நிகரான பாலை உருவாக்கவே முடியாது. குழந்தைக்கு தாயை முழுமையாகவே பிடிக்கும். இத்தகைய உறவை வேறு எங்குமே காண முடியாது. தாய்க்கும் சேய்க்கும் இடையேயான புனிதமான தெய்வீகத்தன்மை பொருந்திய இந்த உறவை பற்றி எவ்வளவோ ஆராயலாம். தாய்மை அது தெய்வீகம். நன்றி, வணக்கம்.